ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். காலையில் இட்லிக்கு டிஃபனுக்கு. அப்போ குக்கர் அடுப்பில் வச்சு அடுப்பு ஏற்றிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 1½ தக்காளி அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கறி ஒரு 3/4 கிலோ இருந்துச்சுங்க மட்டன். அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டனை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு நல்ல மூடி போட்டு ஒரு 5, 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா மட்டன் வெந்துடும் சூப்பராக. அதுக்கப்புறம் இதை தூக்கி இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அந்த மசாலா அதுக்கு தேவையானது, அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம் அதில் சேர்க்கணுங்க. மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயோட பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு ஒரு அரை மூடி தேங்காயில் இதெல்லாம் போட்டு நல்லா இதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட், இது கொழுப்புங்க. கொழுப்பையும் அதில் போட்டுட்டுங்க. கறி வேக வைக்கும்போது போட மாட்டேன், கொதிக்க வைக்கும்போது தான் போடுவேன். அதனால் கொழுப்பை போட்டுட்டு வெங்காய பேஸ்ட்டெல்லாம் அரைச்சதை போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உப்பு, காரம் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நான் உப்பு பத்தலைன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா தான் அந்த மிளகாத்தூள், மல்லித்தூளுடைய பச்சை வாசனை போகும். இட்லி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்ச தேங்காயும் ஊற்றி நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஊற்றியிருந்தேன். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு நான் இட்லி பானையிலே வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.